Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா புளிக்குழம்பு காரக்குழம்புக்கு கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டான ஒரு கேரட் பொரியல் தான் செய்ய போறோம். கேரட்ல பீட்டா கரோட்டின் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால கேரட்டை ஜூஸாவோ பொரியலாவோ இல்லை குழம்புல போட்டோ இல்லை பச்சையாவோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கேரட்டை அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. வாங்க பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. கேரட் பொரியல் செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1லேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உடச்ச உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. உளுந்தும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி மாறுற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ 300 கிராம் கேரட்டை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ 1/4 கிளாஸ்க்கு கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா காயிலே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் 1/4 கிளாஸ்க்கு கம்மியாக தண்ணி சேர்த்து ஒரு கலரி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது நல்லா வேக விடுங்க. அப்பப்போ மூடியை திறந்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. காய் வேகிறதுக்குள்ள காய்க்கான தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். 2 பத்த தேங்காவை பொடிசா நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டை தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் 2 ஓட்டு ஓட்டி தேங்காவை துருகுன மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காவை இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு கேரட்டை ஒரு கலரி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து ஒரு கலரி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் மசாலா சேர்த்து ஒரு 30 செகண்ட் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 30 செகண்ட் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.